ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, படித்து வேலைக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு சீர்சனத்தை கொடுக்காதீங்க, தயவு செய்து கொடுக்காதீங்க. அவங்களுக்கு தேவையானது ஒரு வீடு, அவங்க பேரில் முடிஞ்சால் ஒரு வீட்டை எழுதி வைங்க. அவங்களுக்கு சுய கௌரவம் முக்கியங்க. பெண்களுக்கு அவங்க எவ்வளோ படித்தாலும் என்ன வேலைக்கு போனாலும் கல்யாணம் பண்ண பிறகு வீட்டு வேலையை அவள் தான் செஞ்சாகணும். ஏன்? பெண்களுக்கு தலையெழுத்தா? வீட்டு வேலை மட்டும்தான் பெண்கள் செய்யணும். நல்லா தாங்க இருக்கும் லைஃபு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், அப்போ கேட்பாங்க, என் வீட்டை விட்டு நீ போ அப்படின்னுவாங்க கல்யாணம் பண்ணவங்க. அப்போது தோணும் பார்த்தீங்களா, அம்மா வீட்டுக்கு போனால் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தின மாதிரி ஆகிடும். இவங்க வீட்டை விட்டு நம்மளை போக சொல்கிறாங்க, ஆனால் எங்கே போவோம் அப்படின்னு யோசிக்கிற அந்த டைமில் பயங்கரமாக அனுபவிக்கும். அதனால தான் சொல்கிறேன், பெற்றவங்களே பெண் பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னா நல்லா படிக்க வைங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், தன்னோட சொந்த காலில் நின்று யாரையும் நம்பி வாழாத அளவுக்கு தைரியமாக வளர்ங்க. பெண் பிள்ளைகளை கோழையை வளர்க்காதீங்க. ஏன்னா எங்களை மாதிரி நிறைய கோழைகள் நாட்டில் இருக்காங்க. புருஷன் குடும்பம் அப்படின்னு நம்பி ஏமாந்து போகிற பெண்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம யாரையும் விடவும் சளைச்சவங்க கிடையாதுங்க. நம்மளாலேயும் எதையாச்சும் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் படிக்கலையா, கைத்தொழிலாச்சும் கற்றுக் கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு சுயமாக அவங்க சம்பாதிக்கணும், சுயமாக அவங்க வாழணும். யாரையும் நம்பி யாரையும் எதிர்பார்த்து பெண்கள் வாழக்கூடாதுங்க. இது நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம். ஏன்னா குடும்பம் மட்டும்தான் உலகம்னு வாழறது தான் நமக்கெல்லாம். பெண்களுக்கு, அதுவும் குடும்பத்தில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு உலகமே குடும்பம்தான். அப்படி தான் நாங்கள் வாழறோம். ஆனால் கூட இருக்கிறவங்க நீங்கள் அப்படி வாழறீங்களா? சொல்லுங்களேன். நான் குடும்பத்துக்காக தான் பெண்கள் கத்துறா. ஏன் கத்துறா? குடும்ப தேவைகளில் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் பெண்கள் எதுக்காக கத்த போகிறாங்க சொல்லுங்கள்? பெண்கள் கத்தனை பிடிக்கல, இல்லை அன்பாக பேசுகிற பெண்களை பிடிக்குதான் நிறைய ஆண்களுக்கு. நீங்கள் அன்பாக உன் வீட்டு பொம்பளைங்க கிட்ட பேசியிருக்கீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் பேசவே மாட்டீங்க. உங்கள் அன்பெல்லாம் வெளியில் பேசுவீங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அன்பாக மட்டுமே பேசணும் அப்படின்னா எப்படிங்க முடியும்? நம்ம எதை கொடுக்குறோமோ அது தானே நமக்கு ரிட்டன் வரும். நம்ம எப்பயாச்சும் அவங்களுக்கு அன்பாக பேசியிருக்கோமா, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமான்னு ஏன் யோசிக்கிறது இல்லை யாருமே? சொல்லுங்களேன். அடுத்தவங்களையே குறை சொல்கிறோம் நம்ம. ஓகே, பெண்கள் மட்டும் விட்டு கொடுத்தே வாழணுன்றது தலையெழுத்தா என்ன? சொல்லுங்களேன் நீங்கள் தான்.